விஜய் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்புள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். எதை இந்த நேரத்தில் எதை பேசுறது, என்னத்தை செய்யறது? நீங்கள் ஒரு கட்சி தலைவர் சங் பரிவாருக்கு இதுக்கு என்ன? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுறீங்க திருமாவளவன். என்ன இத்தனை நாள் கட்சியில் இருக்கீங்க, என்ன பேசுறதுன்னு தெரியலையா? இல்லை இவர் சொல்லிட்டாரு ஆதரவா பேசுங்கன்னு ஸ்டாலின், அதுக்காக கோடிக்கணக்கில் பணம் வாங்குறதுக்காக பேசுறீங்களா? சங் பரிவாருக்கு இதுக்கு எப்படியா சம்பந்தம் வரும்? அவர் விஜய் கிறிஸ்தவர், அவர் பாஜகவுக்கு எதிரான இதைத்தான் அரசியலே நடத்துகிறார். கிறிஸ்தவ பெருமக்கள், சிறுபான்மை பெருமக்கள் ஓட்டெல்லாம் தனக்கு வரும் நம்பிக்கையில் இருக்காரு. அவர் போயிட்டு சங் பரிவாரோட சேருவாரா? சங் பரிவாருக்கு இங்க என்ன வேலை? நீங்க வந்துகிட்டு 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, ஆளை வச்சு அடிப்பீங்க, ஆளை வச்சுக்கிட்டு இதை கீறுவீங்க, எல்லாத்துக்கும் உனக்கு கிடைச்சது சங் பரிவார் தானா? இப்படி ஒரு கேவலமான அரசியலை திருமாவளவன் அவர்கள் நடத்தாதீர்கள். நீங்க பேசுறதெல்லாம் நாங்க பேசுறோமே கோடிக்கணக்கான பேருக்கு போகுது. திருமாவளவனுக்கு சொல்றேன், நாங்க பேசுறது சும்மா இதுல இல்ல. அப்ப கோடிக்கணக்கான பேர்கிட்ட உங்க மரியாதை அத்தனையும் கெட்டு போயிடும். நாங்க நியாயமா தான் பேசுவோம். அது இப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை எங்களுக்கு. நியாயம் அவர் பக்கம் இருக்க, நாங்க நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தானே பேசுவோம். நீங்க அநியாயத்துக்கு பேசுனீங்கன்னா